விந்துவை முறையாக கட்டி ஆளுவதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மா என 3 தலங்களில் நன்மை கிடைக்கிறது. சித்தர்கள் விந்துவை உடலின் மன்னன் என்று அழைக்கிறார்கள். இதை சேமிப்பதன் மூலம் நீடித்த இளமை கிடைக்கிறது. அதாவது விந்துவில் உள்ள லெச்சித்தின், பாஸ்பரஸ் மற்றும் புரோசும் ரத்தத்தில் கலக்கும் போது செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. இது நரை, திரை, மூப்பு, சாக்காடு ஆகியவற்றை தள்ளி போடுகிறது. அடுத்து வச்சிர தேகம், அதாவது எலும்புகளும் சதைகளும் வைரம் போல உறுதியாகும். எஃகு போன்ற நரம்பு மண்டலம் உருவாகும். போகர் தன்னுடைய பாடல்களில் காயகல்பம் உண்ட உடல் பொன்னிறமாக மாறும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து 3வது நோய் எதிர்ப்பு சக்தி. விந்துவே உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தின் எரிபொருள். இதை சேமிப்பவர்களுக்கு எவ்வித தொற்று நோய்களும் எளிதில் அண்டாது. விந்து விட்டவன் புத்தி கெட்டவன் என்பது பழமொழி. விந்துவுக்கும் மூளைக்கும் நேரடி நரம்பியல் தொடர்பு உள்ளது, அதாவது மேதா சக்தி. இது விந்து ஆற்றல் மூளைக்கு செல்லும் போது இது ஞாபக சக்தியையும் கூர்மையான புத்தியையும் எதையும் கிரகிக்கும் திறனையும் அளிக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் விந்து கட்டினால் ஞாபக சக்தி பொதுவாகவே அதிகமாகும். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், அளவுக்கு அதிகமான சுய இன்பம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஞாபக மறதி எளிதில் ஏற்படும். அதுவே விந்து கட்டினால் அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி உண்டாகும். அடுத்து மன உறுதி. விந்து கட்டுதல் மூலம் மனதின் அலைப்பாயும் தன்மை அடங்குகிறது. இதனால் மனக்கட்டுப்பாடு, பயமின்மை மற்றும் தேஜஸ், முகப்பொலிவு உண்டாகிறது. சித்தர்களுடைய முதன்மை நோக்கம் முக்தி அடைவதுதான். விந்துவின் ஆற்றல் கீழ் நோக்கி சென்றால் இனப்பெருக்கம், அதாவது சந்ததி உருவாகும். அதுவே மேல் நோக்கி சென்றால் முக்தியான ஞானம் கிடைக்கும். விந்துவை முதுகெலும்பு தண்டுவடம் வழியாக மேலேற்றி நெற்றி பொட்டில் நிலைநிறுத்தும் போது ஞானக்கண் திறக்கிறது. அட்டமா சித்திகள் கைவர பெற வேண்டுமானால் விந்து கட்டுதல் அவசியம் என்று அகத்தியர் மற்றும் திருமூலர் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.